ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்னும் ஸ்டாக் மார்க்கெட்டோடைய பேசிக் அடிப்படையே வந்து புரியாமல் இருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு பிகினருக்கு வந்து ஒரு புரிய வைக்கிறதுக்கான வீடியோ தான் இது. இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டான வீடியோ வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா இதை பார்க்கணுன்னா முதல்ல அவங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல்லாம் தெரியணும். ஸ்ட்ராங்காக வந்து அக்கௌண்டிங் பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி இவ்வளோ டீட்டெயில்டாக நீங்கள் சொல்ல முடியும். இது வந்து ஒரு ஆடிட்டரோ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டோ இல்லை நல்லா ஒரு அக்கௌண்டிங் கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவங்களுக்கு தான் இது தெரியும். ஸோ அதனால் இந்த வீடியோவை பார்க்குறது வந்து உங்களுக்கு ஒருத்தர் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய டவுட்டு நம்ம ஸ்டூடெண்ட்டும் இது கேட்டது தான். ஸோ அதனால் இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ண போகிறீங்கன்னா, ஒரு ஷேருடைய வேல்யூ அப்படிங்கிறது, இப்போ ஒரு ஷேர் வந்து 100 ரூபான்னு சொல்கிறாங்க, ஒரு ஷேர் வந்து 50 ரூபான்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு ஷேர் வந்து 100 ரூபா ஒரு ஷேர் விற்றுட்டுருக்கு, 1000 ரூபா ஒரு ஷேர் விற்றுட்டுருக்கு. இந்த ஷேருடைய வேல்யூ எங்கிருந்து வந்தது, இந்த ஷேருடைய வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, இந்த ஷேருடைய வேல்யூனா என்ன, அது ஏன் ஏறுது, எதனால் வந்து கம்பெனியோட இம்பேக்ட் ஆகும்போது ஷேர் வேல்யூ இம்பேக்ட் ஆகுதுங்கிறாங்க, அந்த ஷேருடைய வாங்குகிற பணமெல்லாம் கம்பெனிக்கு போகாதுங்கிறாங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் புரிஞ்சிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு கம்பெனியிலிருந்து எடுத்துக்குவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுங்க, இயர் 1, அதாவது இது வந்து வருஷம் 1. நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அசட் அப்படிங்கிறது வந்து இந்த கம்பெனிக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அசட்னா என்ன, இந்த வருஷம் 1வது வருஷம் ஃபஸ்ட்டு வருஷம் இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நம்ம பேசவே வேண்டாம், ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போகவே வேண்டாம். அதோடைய ஷேர் வேல்யூ எங்கே விற்கிறாங்க வாங்குறாங்க அதை பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிஸ்னஸை பாருங்கள். இயர் 1 ஃபஸ்ட்டு வருஷத்தில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கம்பெனியில் என்ன இருக்கும், கேஷ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த கம்பெனியில் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அந்த கம்பெனி வந்து ஒரு டீ கடைன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளாக வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு டீ கடை தான். அது பெருசாக காம்ப்ளிகேஷன் பிஸ்னஸ் எதுவுமே கிடையாது. டீயும் வடையும் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த கடைக்குன்னு அந்த பிஸ்னஸ்க்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த கடையிலையும் கேஷ் இருக்கும். சரிங்களா, ரெண்டு சேர்த்துனா 1 லட்ச ரூபா வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அசட்னா என்னென்னா, அந்த டேபிள் சேரு ஃபர்னிச்சரு அது இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களே, இன்வென்ட்ரி எல்லாமே சேர்த்திக்கிறேன் நான். சேர்த்து ஒரு 2 லட்ச ரூபா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து அந்த வருஷம் வந்து ஒரு 5 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணுது வருஷத்துக்கு. சரிங்களா, 5 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணுது. இப்போ அதோடைய அந்த 5 லட்ச ரூபா கேஷுங்கிறது வந்து ப்ராஃபிட்டுங்கிறது வார்த்தையிலேருந்தே உங்களுக்கு புரியும். செலவு எல்லாம் கழிச்சிட்டு வரதுக்கு பேர் தான் ப்ராஃபிட். சேல்ஸ்லேருந்து செலவெல்லாம் கழிச்சிடணும், அதுக்கப்புறம் வரதுக்கு பேர் தான் ப்ராஃபிட்டு. அதை கழிச்சிங்க அப்படின்னா 5 லட்ச ரூபா ப்ராஃபிட் இருக்குது. இந்த ப்ராஃபிட்டுங்கிறது ஆஃப்டர் சேலரி எல்லாமே, ஏன்னா செலவுங்கிறது சேலரி சேர்த்தது தான். அப்போ இந்த 5 லட்ச ரூபா எங்கே போகும், இதே அக்கௌண்ட்டில் தானே இருக்கும், இந்த கம்பெனியோட அக்கௌண்ட்டில் தானே இருக்கும். அப்போது எண்ட் ஆஃப் த இயரில் வந்து 3 லட்ச ரூபா டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுங்க. கேஷ் வந்து 1 லட்ச ரூபா இருந்தது, ஃபிக்ஸ்டு அசட் 2 லட்ச ரூபா இருந்தது. அப்புறம் வந்து அந்த வருஷத்தில் வேறு எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல, அந்த இதை வச்சு அப்படியே ரன் பண்ணி நெட் ப்ராஃபிட் வந்து 5 லட்ச ரூபா மேக் பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த கம்பெனியுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கும், இந்த 5 லட்சம் சேர்ந்துக்குச்சுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சரிங்களா. அது வந்து இது நெட் ப்ராஃபிட்டாகவே இருக்கட்டும். டோட்டல் அசட் எவ்வளோ, 3,50,000 ரூபா. இப்போது இதுதான் ஒரு கம்பெனியுடைய பேசிக்காக வந்து அசட்டு. இந்த கம்பெனியுடைய இதுதான் ஒட்டுமொத்த கம்பெனி, கரெக்டாக. ஸோ இப்போ வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரைவேட் லிமிட்டடாக ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணும்போது, ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னாலே சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா லிமிடெட் பை ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லிமிடெட் பை ஷேர்ஸ்னால் இந்த கம்பெனியை வந்து ஒட்டுமொத்த மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையுமே கூட்டி பார்த்துட்டு கேஷ் இவ்வளோ இருக்குது, அசட் இவ்வளோ இருக்குது, அதாவது வந்து இவ்வளோ இன்வென்ட்ரி டேபிள் சேரெல்லாம் கணக்கு போட்டு கேஷ் எல்லாமே கணக்கு போட்டால் டோட்டலாக 3,50,000 ரூபா வருது இந்த கம்பெனியுடைய மதிப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, கரெக்டாக. ஆனால் இதை வந்து நம்ம ஷேர்ஸாக பிரிக்கணும். அப்படி பிரிக்கணும்னா முதல் நீங்கள் கம்பெனி ஆரம்பிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. என்னோட ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்குது. அதை வந்து நான் ஃபஸ்ட்டு இன்கார்பரேஷன் பண்ணும்போது 50,000 ஷேர்ஸாக பிரித்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு கேட்பாங்க எத்தனை ஷேர்ஸாக பிரிக்கிறதுன்னு. 50,000 ஷேர்ஸாக பிரித்தேன். இதுக்கு வந்து ஒரு கணக்கெல்லாம் கிடையாது, நீங்கள் எத்தனை வேணால் பிரிச்சுக்கலாம். ஸோ இதனுடைய லாஜிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 50,000 ஷேர்ஸாக பிரிச்சிருக்கேன். இப்போ இதுதான் என்னுடைய கம்பெனி வச்சுக்க, இந்த டீ கடை தான். இந்த 50,000 ஷேர்ஸை ஒரு டோட்டலாக 50,000 ஷேர்ஸாக பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு ஷேருக்கான வேல்யூ என்னன்னு தெரியாது. அப்போ 50,000 ஷேர்ஸ் மீன்ஸ் என்னென்னா, இந்த கம்பெனியை 50,000 பாகங்களாக பிரிச்சிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஷேராக நம்ம 50,000 ஷேர்ஸாக பிரிச்சிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, 50,000 இந்த கம்பெனியோட ஒட்டுமொத்த வேல்யூ டோட்டல் அசட்டோட டிவைட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதானே. ஸோ 50,000 3,50,000 50,000 ஷேர்ஸாக நீங்கள் பிரிக்கிறீங்கன்னா டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும், 7 ரூபா வரும். அப்போ ஒரு ஷேருடைய ப்ரைஸ் என்ன, 7 ரூபா. அப்போ 7 இன்ட்டு 50,000 கூட்டினீங்கன்னா என்ன வரும், டோட்டல் அசட் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ சிம்பிள் லாஜிக். ஷேருங்கிறது ஒட்டுமொத்த கம்பெனியுடைய
ஹோல் வேல்யூவை கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா இந்த ஷேர் வந்து இதுதான் ஒரிஜினல் ஷேர் வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் இது அடுத்த ஸ்டெப் வரேன். இப்போ ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கம்பெனியுடைய அசட் வேல்யூவை டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டிங்கன்னா 7 ரூபா வருது இல்லையா? அப்போது ஒரு ஷேருடைய ப்ரைஸ் வந்து எவ்வளோ? 7 ரூபா. இதை வந்து ஒட்டுமொத்த கம்பெனியை நீங்கள் வாங்கணுன்னா இந்த 7 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு ஷேர் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போது ஒட்டுமொத்த கம்பெனி வாங்கணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு 7 ரூபா அப்படின்னு போட்டிங்கன்னா 3,50,000. சரிங்களா? இதுதான் இதுக்கு பேர் வந்து ஷேருடைய ப்ரைஸ். ஆனால் இதில் இன்னொரு வேர்டு ஆட் பண்ணோம், புக் வேல்யூ பர் ஷேர். அதாவது வந்து 7 ரூபாங்கிறது புக் வேல்யூ, இந்த கம்பெனியுடைய புக் வேல்யூ. அதாவது இந்த கம்பெனியுடைய ஒட்டுமொத்த அசட்டை அன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு அன்னைக்கு இருக்கிற அந்த ஒட்டுமொத்த ப்ரைஸை அப்படியே நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் புக் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த கம்பெனிக்கு ஓனர் வந்து அம்பானின்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து அம்பானி வந்து 50% ஷேரை இதில் வச்சிருக்காரு. விச் மீன்ஸ் எவ்வளோ? 7 ரூபா இன்ட்டு 50%னா 25,000 ஷேர்ஸ் வச்சிருக்காரு. ஸோ 25, ஏன்னா 50,000 ஷேர்ஸ் டோட்டலாக இருக்குது, அதில் வந்து 25,000 ஷேர்ஸ் வச்சிருப்பார் இவர். ஸோ இன்ட்டு 7 ரூபான்னு போட்டுங்க. இதே இதில் பாதி வேல்யூ வரும். ஸோ ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? அப்புறம் மற்ற பீப்புள்ஸ், அதாவது வந்து இந்த கம்பெனிக்கு ஏர்லி இன்வெஸ்டராக இருந்தவங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ட் அப் ஃபண்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணவங்க, இல்லை அதர் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் இருக்கும்போது ப்ரைவேட் ஈக்விட்டி வாங்கினவங்க, இவங்க எல்லாருமே சேர்த்து அந்த ஒரு 50% வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஆள் கிடையாது, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ டோட்டலாக ரெண்டையும் சேர்த்திங்கன்னா 100%, 50,000 ஷேர்ஸ். 50,000 ஷேர்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் கம்பெனி 7 ரூபா. ஓகேங்களா? இவ்வளோ தான். ஸோ இப்போது அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து என்ன ஆகுது? 1,50,000 ரூபா கேஷ் இருக்குது. ஏன்னா கேஷ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, அதாவது சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, அதில் கொஞ்சம் கேஷ் மிச்சம் வச்சுருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா பண்ணியிருக்கு அப்படின்னு வைங்க. ஸோ இது சாரி, இங்கே வந்து 50,000 ரூபான்னு நினைக்கிறேன், நான் 5 லட்ச ரூபான்னு சொல்லிட்டேன். 50,000 ரூபா நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. அப்போது 1 லட்ச ரூபா நெட் ப்ராஃபிட் பண்ணால் அந்த எண்ட் ஆஃப் த டே, எண்ட் ஆஃப் த இயரில் வந்து கம்பெனி வந்து ஒட்டுமொத்த மதிப்பு எல்லாமே கூட்டினீங்கன்னா 4,50,000. இதில் வந்து டிப்ரிஷியேஷன், அக்யூமுலேஷன் இதெல்லாம் போடணும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டிங் போனோம்னா இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோவே முழுசாக பார்க்க முடியாது, தூக்கமாக வரும். அதனால் வந்து என்னென்னா சிம்பிளாக நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நீங்கள் இதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராப்பர் அக்கௌண்டிங் லேர்ன் பண்ணணும். அது எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் அதை சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் நான் சிம்பிளான ஃபார்மேட்டில் சொல்கிறேன். இப்போ 4,50,000 இதே 50,000 ஷேர்ஸ் மாற போகிறதில்ல. இது ஒன்ஸ் கம்பெனி ஃபார்ம் பண்ணும்போது இது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் மாற்ற முடியாது. மாற்றினீங்கன்னா திருப்பி நீங்கள் வந்து ஷேரை இன்க்ரீஸ் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இப்போ 50,000 ஷேர்ஸை 1 லட்சம் ஷேர்ஸாக மாற்றிட்டிங்கன்னா அதே 1 லட்சத்தால் டிவைட் பண்ணிங்கன்னா 3 ரூபா 50 பைசா வரும். ஸோ ஷேருடைய வேல்யூ கம்மி ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால ஒரு ஷேருடைய வேல்யூ வந்து கம்மியான மாதிரி தெரியுது. டோட்டலாக கூட்டினீங்கன்னா என்ன வரும்? சேமாக தான் வரும். இதே 3,50,000 தான் வரும். ஓகே, இப்போ புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 2வது வருஷம் என்ன ஆகுதுன்னா, அந்த கம்பெனி வந்து 4,50,000 ரூபா டோட்டலாக அசட் வேல்யூ வந்துருச்சு. ஏன்னா சம்பாரிச்சது, அது உள்ளே இருக்கக்கூடிய கேஷு, நெட் ப்ராஃபிட் சேர்ந்தது எல்லாமே சேர்த்து அது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போது அதே 4,50,000 ஒரு ஷேருடைய வேல்யூ எவ்வளோ? 50,000 ஷேர்ஸை பிரிச்சிங்கன்னா 9 ரூபா வரும். சரிங்களா? டிவைட் பண்ணிங்கன்னா 9 ரூபா வரும். ஸோ இப்போ என்ன இருக்குது? உங்களுடைய ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. தெரியுதா? வருஷம் இப்படி தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. இப்போது இப்படி தான் நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணணும்னு வரீங்க. ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த கம்பெனியை வந்து அடுத்து இயர் 4, 4வது வருஷம் 5வது வருஷம் என்ன ரெவன்யூங்கிறது தெரியாது. ஓகேங்களா? 3வது வருஷத்தில் நீங்கள் ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டீங்க. 4வது வருஷம் 5வது வருஷம் 6வது வருஷங்கும் போது என்ன ரெவன்யூன்னு தெரியாது. ஆனால் ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா ஐபிஓவில் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வருவாங்க இல்லையா ஐபிஓ இன்வெஸ்டர்ஸு. இப்போ அவங்க வந்து என்ன கேட்பாங்க? இந்த கம்பெனி வந்து கடைசியாக 10 ரூபா விற்றுட்டுருக்கு புக் வேல்யூ பர் ஷேர். இப்போது அவங்க வந்து இதே 10 ரூபாய்க்கு கொடுத்தா வாங்கிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா வாங்கிக்கலாம். ஆனால் இவங்க எதுக்காக கொடுக்கணும்? அம்பானி எதுக்காக 50% அவர் வச்சுருக்காரு இல்லையா? இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து 10 ரூபாய்க்கு இன்றைக்கி ஷேர் இருக்கிறத எதுக்காக அவங்களுக்கு 10 ரூபாய்க்கே கொடுக்கணும்? அப்போ விச் மீன்ஸ் 5 லட்ச ரூபா அவன் கம்பெனியை 5 லட்ச ரூபாய்க்கு எதுக்கு சேல் பண்ணணும்? ஏன்னா இவங்களே வச்சுருந்தாலே 7 ரூபா இருந்தது, அதாவது 3,50,000 ரூபா இந்த கம்பெனி 5 லட்ச ரூபாயாக மாறிடுச்சு. 3 வருஷத்தில் க்ரோத் ஆகிருக்கு. ஷேருடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிங்கன்னா 7 ரூபாயிலேருந்து 10 ரூபாயாக மாறிருக்கு. அடுத்து இன்னும் 5 இயர் 4வது வருஷம் 5வது வருஷம் 6வது வருஷங்கும் போது அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும் கம்பெனி. அப்போ ஷேருடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குல்ல, அப்போ எதுக்காக அவங்க அதே ப்ரைஸுக்கு கொடுக்கணும்? அப்போது கொடுக்க மாட்டாங்க இல்லையா? நீங்களுமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்த 3 வருஷம் இந்த கம்பெனியோட வளர்ச்சியை கணக்கு போட்டால், எக்ஸாம்பிளுக்கு இந்த ஷேருடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 20 ரூபா போயிடுச்சு அப்படின்னா 20 ரூபா இன்ட்டு 50,000 ஷேர்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கம்பெனியோடைய வேல்யூ எவ்வளோ இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கரெக்டாக? அப்போது இந்த எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறது நமக்கு தெரியாது. அப்போது இதை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க இன்வெஸ்டர்ஸ் வந்து. அடுத்தடுத்து க்ரோத் என்ன இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணும்போது ஐபிஓ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஓகே, ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த கம்பெனி வந்து
ஒரு ஷேர் வந்து ரூ. 100 மாறிடும். விச் மீன்ஸ் கம்பெனியோட growth வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், கம்பெனி டோட்டலாகவே அதோடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால தான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து வாங்குறாங்க. எக்ஸாம்பிள் ஐபிஓ வந்து இப்போ ₹10 இருக்குது இந்த கம்பெனியோட புக் வேல்யூ. ஐபிஓ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ₹100 பண்ணுறாங்க, 10 மடங்கு ஜாஸ்தியாக பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஏன்னா இதே விலை கொடுக்க மாட்டாங்க இல்லையா? இந்த ₹10 இவங்க வச்சிருக்கிறது இப்போ இந்த விலையில தான் புக் வேல்யூ இருக்குது. ஆனால் ஃப்யூச்சருடைய க்ரோத்தை வச்சு தானே நம்ம வந்து விற்க முடியும். ஏன்னா நான் ₹10 இருக்கிற இந்த கம்பெனியை எதுக்காக ₹10 விற்கணும்? அடுத்த வருஷம் அது ₹15 ஆக போகுது. அந்த ₹15 நீங்கள் கொடுத்தா தானே எனக்கு அதுவே ஒரு வருஷம் தானே. அப்போ இந்த ப்ரீமியம் கொடுத்தா தானே நான் உங்களுக்கு கொடுப்பேன். இல்லைன்னா நான் எதுக்காக கொடுக்க போகிறேன்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு தங்கம் வந்து நான் வச்சுருக்கேன், 1 கிலோ வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அடுத்த வருஷம் 10% ரிட்டர்ன் கிடைக்க போகுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வருஷம் அந்த விலையில் இன்றைக்கி நான் எவ்வளோ தங்கம் இருக்குதோ அதுலேருந்து 1% சேர்த்து நான் கொடுக்குறேன்னு சொன்னால் நான் எதுக்காக கொடுக்கணும்? இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணேன்னா அதுவே 10% ஏறப்போகுது இல்லையா? நான் எதுக்காக கொடுக்கணும்? அப்போ ஒருவேளை இல்லை நான் 20% கொடுக்குறேன்னு சொன்னால் அப்போ வந்து 2 வருஷம் 3 வருஷத்துக்கு சேர்த்து 20% ஏறும். அதை இன்றைக்கே கொடுக்குறேன்னு சொல்கிறதுனால நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை அப்படின்னா நான் கொடுக்க போகிறதில்ல. அப்போ வந்து என்னென்னா ஐபிஓ ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது அப்போது ஒரு ஷேரோடைய வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஃபியூச்சரை பொறுத்து கால்குலேஷன் வருது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த வேல்யூவேஷனில் வந்து ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி ஐபிஓ வரும்போது இந்த பணம் இருக்கு இல்லையா, இந்த ₹10 அப்படிங்கிற இந்த கம்பெனியை ₹100 கொடுத்து வாங்குறாங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கொடுத்து வாங்கியிருக்காங்க. அப்போது இந்த ஷேரோட இந்த ஐபிஓவில் ஃபஸ்ட்டாக இந்த கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்லேயே இல்லை, முதல் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரும்போது அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க இல்லையா பணம், அந்த பணம் ஃபுல்லாக எங்கே போகும்? இந்த கம்பெனிக்கு போகும். ஏன்னா இவங்க எதை விற்கிறாங்க, எதை கொடுத்து வாங்கியிருக்காங்க? இந்த ஷேர்ஸை கொடுத்து வாங்கியிருக்காங்க. இப்போ இவங்க அம்பானி 50%, இந்த மற்றவங்க 50% வச்சுருக்காங்க இல்லையா, இந்த ஷேர்ஸை தான் சப்ஸ்கிரைப் ஐபிஓவில் கொடுக்குறாங்க. அம்பானி ஓனர்ஷிப்பில் இருக்கணும்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வேணுமோ, 50% வேணுமோ, அம்பானி அந்த 50% வச்சுக்கிட்டு அவர் வேணால் ஒரு 10% கொடுக்குறாங்க. நான் 40% நான் தான் வச்சுருப்பேன், 10% கொடுக்குறேன். மீதி இருக்கிற இன்வெஸ்டர் அப்படியே எக்ஸிட் ஆகணும்னு பார்க்குறாங்க, 50% கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக 60% ஆஃப் ஷேர்ஸை வந்து ஐபிஓவில் கொடுக்க போகிறாங்க. அப்படின்னா அந்த 60% ஆஃப் ஷேர்ஸை இவங்க இந்த காசை கொடுத்து ஐபிஓ இன்வெஸ்டர் கொடுத்து தான் இதை வாங்குறாங்க. அப்போ அந்த காசு யாருக்கு போகுது அப்படின்னா இந்த ஷேர்ஸை விற்றவங்க யார்? இந்த ஓனர்ஸ் 50% வச்சுருந்தவங்க, இதில் ஒரு 10% வச்சுருந்தவங்க. அப்போது அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது? அந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனியிலிருந்து ஷேர்ஸை வந்து கிரெடிட் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணிக்குவாங்க. கரெக்டாக? இவ்வளோ தான் அக்கௌண்டிங்கில் பேசிக் கான்செப்ட். ஜர்னல் அப்படிங்கிறது வந்து என்ட்ரி வந்து இப்படி தான் உழுகும். ஸோ ஜர்னல் என்ட்ரிங்கிறது ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. டிரான்சாக்ஷன் மீன்ஸ் என்ன? நீங்கள் வந்து ஒரு ஷேர்ஸை விற்றுருக்கிறீங்க, அதுக்குண்டான அமௌண்ட்டை உள்ளே வாங்கியிருக்கீங்க. அப்போ அந்த ஷேர்ஸ் வெளியே போயிடுச்சு, ஓனர்ஷிப் வெளியே போயிருக்குது, அந்த அமௌண்ட்டு உள்ளே இருக்குது. அப்போ ஷேர்ஸ் உள்ளே தான் இருக்குது, ஆனால் அந்த ஓனர்ஷிப் கை மாறி இருக்குது, அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓனர்ஷிப் கை மாறி இருக்குது. அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ ஐபிஓலேருந்து பணம் வருதுன்னு வச்சுங்களேன், அதுதான் ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு வரும். ரைட்டா? அதுக்கடுத்து இந்த ஐபிஓ இன்வெஸ்டர்ஸ் அதுக்கடுத்து ஐபிஓவில் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைவ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்துடுது. அப்போது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் போய் இந்த ₹100 ஷேர்ஸை ₹150 கொடுத்து வாங்குறாங்க. அப்படின்னா இந்த ஐபிஓவில் வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ₹150 விற்கிறாங்க. ஏன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு கணக்கு இருக்கலாம், இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், இந்த கம்பெனி வந்து அடுத்த 10 வருஷம் கழித்து க்ரோத் வந்து 100% இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கொஷின் மார்க் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து இவங்க ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த இதில் சொல்கிறேன். ஆனால் இப்போது ஐபிஓ இன்வெஸ்டர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. இப்போ இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு கால்குலேஷன் போட்டு தான் இந்த அமௌண்ட்டை வாங்குறாங்க. இந்த ஐபிஓ இன்வெஸ்டர்ஸ் ஒன்று ஷேர்ஸை அவங்க ஒரு 1000 பேர் இருக்காங்க ஐபிஓவில் வாங்கினவங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே விற்பாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் ஹோல்டு பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அடுத்து ஒரு ₹150 கேட்குறாங்களா, ₹50 ஜாஸ்தியாக கிடைக்குது, ஒரு 1000 ஷேர்ஸ் விற்றோம்னா 50,000 அப்படின்னு சொல்லி அவங்க விற்றுட்டு கூட போகலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இன்னொரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்கிட்ட விற்கிறாங்க இல்லையா, இதுதான் வந்து ட்ரேடு. சரிங்களா? ட்ரேடு ஆர் இன்வெஸ்டிங். இப்போது இது வந்து கை மாறுறது எதுவுமே இந்த கம்பெனிக்கு பணம் வராது. கரெக்டாக? ஐபிஓவில் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் அந்த ஓனர்ஷிப்புக்கு உண்டான பணம் ஃபஸ்ட்டு கம்பெனிக்குள்ளே வருது. ரெண்டாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், இப்போ ஐபிஓ இன்வெஸ்டர்ஸ் ₹100 ஒரு ஷேரை வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ₹100 ஷேரை இன்னொரு ரீட்டைல் இன்வெஸ்டர்கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கான பணம் இந்த ஐபிஓ இன்வெஸ்டர்கிட்ட தான் போகும், கம்பெனிக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போது எது மாறுது, எது கை மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஓனர்ஷிப் இந்த 60% வெளியே வந்துச்சு இல்லையா, இந்த ஓனர்ஷிப்பு தான் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. அதாவது ஒரு இடத்த நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த இடத்த ஒன்றும் நீங்கள் பாக்கெட்டுக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு போக முடியாது. அதோடைய அக்ரிமெண்ட்டில்
முன்னாடி இருந்த ஒரு ஓனருக்கு பேருக்கு பதிலாக உங்கள் பேரை போடுறாங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அதோடைய வேல்யூ விலை அப்படிங்கிறது அன்றைக்கி மார்க்கெட்டில் எத்தனை பேர் கேட்குறாங்க, எவ்வளோ ரூபாய் கேட்குறாங்க அப்படிங்கிறது அதுதான் இங்கே மார்க்கெட்டில் நடக்கிறது. ஸோ இந்த ஓனர்ஷிப்பை தான் கைமாறுது. ஸோ இந்த ஓனர்ஷிப்பை எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க? சிம்பிள் லாஜிக். இப்போ இந்த கொஷின் மார்க் எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கால்குலேஷன், ஃபியூச்சரில் இந்த கம்பெனியோடைய வேல்யூ இதை பொறுத்து தானே ஐபிஓவில் வாங்கினாங்க. அதே தானே ரீட்டைல் இன்வெஸ்டர் கேட்பாங்க. இனி அடுத்து இன்னொரு ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா? 100 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஏற்கனவே 150 ரூபாய்க்கு வாங்கினாங்க, ஆனால் 100 ரூபாய்க்கு கேட்குறாங்க, கம்மியாக கேட்குறாங்க. ஏன்னா இந்த கம்பெனியோட க்ரோத் அடிபட போகுது, இந்த கம்பெனிக்கு இவ்வளோ க்ரோ ஆகாது, அடுத்த 5 வருஷம் கழிச்சு இவ்வளோ தான் இருக்கும், அதனால் எனக்கு இந்த விலை கொடுத்தா தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. இவங்க கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்கலன்னா இருக்கலாம், வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஒரு இடத்த வந்து நீங்கள் 1 லட்ச ரூபாய் நீங்கள் 50,000 ரூபாய் கேட்டால் நீங்கள் கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்கலன்னா வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இல்லை இந்த இடம் வந்து விலை கம்மியாகிடும், இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, சிக்கல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்மியாக கூட கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த ட்ரேடுக்கும் இந்த வேல்யூ ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுக்கக்கூடிய எந்த பணமுமே கம்பெனிக்குள்ளே வரப்போகிறதில்ல. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப காமன் சென்ஸு. இதை வந்து ஒரு சில பேர் வந்து ரீல்ஸில் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பயங்கரமாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது என்னமோ கம்பெனிக்குள்ளே பணம் வர்றதில்லை, நம்ம வாங்கினோம்னா அந்த ஷேர் வாங்குறோன்னா அந்த பணம் வந்து கம்பெனிக்குள்ளே போகுதா அப்படிங்கிற இதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாமே வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கேட்டார், அது 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 மூலமாக எனக்கு இது எல்லாத்துக்குமே சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ நீங்கள் வாங்குகிற ஷேருக்கு உண்டான பணம் நீங்கள் கம்பெனியில் வாங்குறதில்ல, ஏற்கனவே இருக்கிற இன்னொரு ஓனர்கிட்ட இருந்து தான் வாங்குறீங்க. இப்போ நாளைக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன்னா அதை தான் இன்னொருத்தர்கிட்ட வைக்க போகிறேன். அப்போது அதோடைய வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? இங்கே எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு? 7 ரூபா எப்படி 9 ரூபா ஆச்சு? 10 ரூபா எப்படி 9 ரூபா 10 ரூபா ஆச்சு? வீடியோ பேக்வேர்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க. அதே தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இங்கேயும் ஐபிஓவில் வந்துச்சு. அதுக்கடுத்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் வாங்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலை, டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த 5வது வருஷம் 6வது வருஷம்னு வச்சுக்கோங்க, இயர் 6வது வருஷம் இந்த கம்பெனியோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 8 ரூபா இருக்குது. ஓகேங்களா? 8 ரூபா ஆகிப்போச்சு. இங்கேயே 10 ரூபா இருந்தது, அதுக்கப்புறம் 15 ரூபா ஆச்சு, அதுக்கப்புறம் 20 ரூபா ஆச்சு, அதுக்கப்புறம் நஷ்டத்தில் போகுது கம்பெனி, அதுக்கப்புறம் 8 ரூபா ஆச்சு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நெட் ப்ராஃபிட் வந்து மைனஸில் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டோட்டலாக அசட் எல்லாமே குறைஞ்சிருக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 8 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கலாம். இந்த வேல்யூவை இங்கேயே இயர் 5லேயே வந்து ப்ரெடிக்ட் பண்ண ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து 100 ரூபாய்க்கு கேட்குறாங்க அப்படின்னா அவங்க கேட்குறது நியாயமாக தான் இருக்கும். இப்படித்தான் வந்து ஷேருடைய வேல்யூ வந்து மாறுது. ஸோ இப்போ நம்ம எஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், ஒரு நார்மல் பீப்புள் வந்து எதுவுமே ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரியாதவங்க இந்த கால்குலேஷன்லாம் பண்ணி வாங்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எக்ஸ்பெக்டேஷன் ஷேருடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுனால நான் வாங்குறேன் அப்படிம்பாங்க. அது வந்து இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மாற்றி விலையை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து வாங்கினாங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் க்ளோஸ் ஆகுது, ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் அதுக்கும் இந்த கம்பெனியுடைய க்ரோத்துக்கும் வேல்யூக்கும் சம்மந்தமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா இது நீங்கள் கொடுத்து வாங்குறது தானே. நாளைக்கு ஒரு 200 ரூபா கொடுத்து நான் இந்த 150 ரூபா ஷேர்ஸை நான் கேட்டேன்னாலும் அவங்க வந்து கொடுத்துட போகிறாங்க. ஓகேங்களா? கொடுத்தாங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் க்ளோஸ் ஆயிடும். ஆனால் 200 ரூபாய்க்கு ஒர்த்தா, விச் மீன்ஸ் இந்த கம்பெனி எவ்வளோக்கு வாங்குறீங்க, இந்த ஷேர்ஸ் 50,000 ஷேர்ஸ் அப்படின்னா 50,000 ஷேர்ஸ் ஒரு ஷேர் வேல்யூ 200 ரூபா அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறீங்க. ஏன்னா புக் வேல்யூ வந்து இதோடைய ஒரிஜினல் ஷேர் ப்ரைஸ் வந்து 5 லட்ச ரூபா அப்படின்னா 5 லட்ச ரூபா இந்த கம்பெனினா நம்ம 5 லட்ச ரூபாய்க்கு விற்கல, எக்ஸ்ட்ரா தான் விற்றுருக்கோம். ஓகேங்களா? யாருமே இப்போ இதை வச்சுருக்கவங்க யாருமே அடுத்தடுத்த ஃபியூச்சரில் க்ரோத் இருக்குன்னு சொல்லி தான் விற்பாங்க. அதனால் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்து வாங்கணும். அப்போது அந்த எக்ஸ்ட்ரா எவ்வளோ அப்படிங்கிறதா அந்த ப்ரீமியம், அதை கால்குலேட் பண்ணுறதா இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேஷன், வேல்யூஷன் அப்படின்னு சொல்கிறது. அதை ப்ராப்பராக இந்த கம்பெனியை எப்படி க்ரோத் இருக்கும், அதோடைய ஷேர் வேல்யூ எக்ஸாக்டாக என்ன இருக்கும், நம்ம எவ்வளோ கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேஷன். இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்களா? நம்மளுடைய கோர்ஸில் கூட இருக்குது. இப்போ என்னென்னா இந்த பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மாற்றி 150 ரூபா 200 ரூபாங்கிறத மாற்றி சேல் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு கம்பெனிக்கு வேல்யூ சேஞ்சு கிடையாது. ஆனால் எல்லா இன்வெஸ்டர்ஸும் அப்படி பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் இருக்காங்கன்னா அவங்க இந்த கம்பெனியோடைய வேல்யூ என்ன, அசட் என்ன, அது எவ்வளோ க்ரோத் ஆகும் எல்லா கால்குலேஷனும் பண்ணி, இல்லை இந்த கம்பெனியில் ப்ராப்ளம் இருக்குது, இந்த கம்பெனி க்ரோத் ஆகாது, அதாவது வந்து சேல்ஸ் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அப்படின்னா நீங்கள் 100 ரூபா இல்லை 200 ரூபா இல்லை ரீட்டைலில் வந்து இப்போ ஒருத்தர் 500 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்காரு இந்த ஷேரை அப்படின்னா இன்னொருத்தர் 500 ரூபா கேட்டால் கொடுத்துட்டாரு, இவரும் 500 ரூபாய்க்கு விற்பேன்னு சொன்னார், வாங்கிட்டார். ஓகேங்களா? இது வந்து நார்மல் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் தான். ஆனால் இதோடைய வேல்யூ ஒரிஜினல் வேல்யூ வந்து 500 ரூபாயான்னு கேட்டிங்கன்னா 500 ரூபா இன்ட்டு 50,000 ஷேர்ஸ்னு போட்டிங்கன்னா எங்கேயோ இருக்கும். ஆனால் கம்பெனியோடைய வேல்யூவே வெறும் 5 லட்சம் தான் இருக்கும். அடுத்த வருஷம் 6 லட்சம், அடுத்த வருஷம் 10 லட்சம், இவ்வளோ தான் இருக்கும். அப்போது கோடிக்கணக்கில் போயிடும் இது.
அப்போ இந்த வேல்யூ கொடுத்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வாங்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா அடுத்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஷேர்ஸ் வந்து ரொம்ப ஓவர் வேல்யூடாக வித்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்போது இங்கே வாங்கினவங்களுக்கு யாருக்குமே வந்து அடுத்து வாங்குறதுக்கு வரமாட்டாங்க. மேபி ஏதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தெரியாமல் வந்து 500 ஷேர் 600 நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி எந்த கால்குலேஷனுமே இல்லாமல் வருவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் நடக்குது. ட்ரேடு வந்து என்னென்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகிறத வச்சு தான் பண்ணுறோம். ஏன்னா அது டெக்னிக்கல் அனலைசிஸ் வச்சு பண்ணுறோம். அதுக்கு பின்னாடி இருக்கிறது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த ஷேரை வேல்யூ பண்ணுறதுனால அவங்க வந்து வாங்குவாங்க. அவங்க வாங்குறதுனால தான் அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதை நம்ம டெக்னிக்கல் அனலைசிஸ் மூலமாக கண்டுபிடிக்கிறோம், அதனால் வாங்குகிறோம். அது வந்து ட்ரேடிங். அந்த சப்ஜெக்டை விட்டுருங்க. ஆனால் ஒரிஜினலாக அந்த ஷேர் அவ்வளோதான் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபண்டமெண்டலாக அவ்வளோ ஒர்த்து இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா அடுத்த வருஷம் க்ரோத்தை பொறுத்து இருக்குது, இல்லை அதுக்கு மேலே கூட ஒருத்தருக்கலாம், அதுவும் க்ரோத்தை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அது என்னங்கிறது நமக்கு தெரியாது. அதனால தான் இங்கே கொஸ்டின் மார்க் போட்டு வச்சுருக்கோம். அதோடைய வேல்யூ தெரியாமல் நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இப்படித்தான் நடக்குது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு கம்பெனியில் வரக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும், அதாவது இந்த கம்பெனியில் ஒரு 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 நெகட்டிவ் நியூஸ் வருது, அப்போது அதோடைய சேல்ஸ் அடிப்படும், அதுக்கடுத்து அதோட க்ரோத் பாதிக்கும். அப்போது அந்த வேல்யூஷன் போட்டிருப்பாங்க இல்லையா, அடுத்த 5 வருஷத்துக்கு 10% போட்டால் இந்த 10 ரூபாங்கிறது ஷேரு இங்கே வந்து 50 ரூபா அப்படின்னு மாறும் நம்ம வேல்யூவேஷன் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேல்யூஷனை என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனல்ஸ்டாக இருக்காங்க, அடுத்து இந்த கம்பெனியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ப்ராடக்ட் சரியில்லை, சேல்ஸ் கம்மியாகுது, 2-3 குவார்ட்டர்லி ரிசல்ட்லாம் சேல்ஸ் கம்மியாக வருது, ஓகே இது க்ரோத் ஆகாது அப்படின்னு சொன்னபோது இந்த வேல்யூஷன் அவங்க 50 ரூபா போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, இந்த வேல்யூஷனை வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஒரு 3 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேர் வந்து ஒரு 30 ரூபா தான் இருக்கும் அப்படின்னா, அப்போ இன்றைக்கி எவ்வளோ கொடுத்து வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த டிஸ்கவுண்டட் கால்குலேஷனில் இருக்குது. ரொம்ப டீப்பாக நான் போகலை. அதை வந்து உங்களுக்கு சப்போஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய investorstamil.com அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது. ஸோ investorstamil.com வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போயிட்டு கோர்ஸஸ் செக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈக்விட்டி வேல்யூஷன் இதில் எக்ஸல் ஷீட்டோட கொடுத்துருக்கேன், எப்படி வேல்யூஷன் பண்ணால் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கணும் அப்படிங்கிறது. இதுவும் ரிலேட்டிவ் வேல்யூஷன் 2 கான்செப்ட் கொடுத்துருக்கேன். இதில் இருக்கிற எல்லா கோர்ஸுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இதில் ப்ரீமியம் பிளான் போனீங்க அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா கோர்ஸுமே நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இந்த ப்ரீமியம் பிளானில் போய் எந்த பிளான் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நீங்கள் அந்த டைம் பீரியட் மட்டும் தான் வித்தியாசமே தவிர இதில் இருக்கிற எல்லா கோர்ஸுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கோர்ஸ் டீட்டெயில்ஸும் நான் இதில் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து என்னென்னா இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்லேயும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்னென்னா இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போது இந்த வேல்யூஷனை வந்து அவங்க கால்குலேட் பண்ணும்போது அது டெஸ்ட்ராய் ஆகிறத பொறுத்து தான் அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அதை இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஓகே இந்த கம்பெனி வந்து இவ்வளோ ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லி செல் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஒர்த்தாக இருந்தால் பை பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ரெண்டுமே நியூஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்போது இந்த கம்பெனியோடைய வேல்யூ ஃப்யூச்சர் க்ரோத்தை பொறுத்து தான் என்ன ஆகுது, அந்த கம்பெனியோடைய வேல்யூஷன் வந்து மாறுது. அந்த வேல்யூஷனை பொறுத்து தான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. இப்போது இந்த வேல்யூஷன்லாம் தெரிஞ்சு தான் ரீட்டைல் வாங்குறாங்களா விற்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அது தெரியாமல் கூட வாங்கட்டும். ஆனால் யார் ஜாஸ்தியாக அவங்கள பொறுத்து தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு சப்ளை வந்து அவங்க பிடிச்சி வைக்கணும், குறைக்கணும். அப்போ தான் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து என்னென்னா இவங்களுடைய வேல்யூஷனை பொறுத்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுறதை பொறுத்து என்ன ஆகுது, மார்க்கெட்டில் ஒரு இம்பேக்ட் நடக்குது. அதனால் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதை தொடர்ந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது இன்னும் மேலே போகும் போல் இருக்குன்னு போயிட்டு வாங்குவாங்க. அப்போ எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீஸ் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி வந்து இது தொடர்கதையாக நடக்கும். இதில் தெரிஞ்ச நாலேஜோடு இருக்கிற பீப்புள்ஸ் வந்து வேல்யூஷன் போட்டு வாங்குறாங்க. அந்த வாங்குறதுனால வரக்கூடிய இம்பேக்டை வச்சுக்கிட்டு மேலே போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பிளைண்டாக வாங்குறாங்க. ஸோ இன்னும் ஒரு சில பேர் அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுறாங்க டெக்னிக்கல் அனலைசிஸ் யூஸ் பண்ணி. ஸோ இந்த 3 விதமான பீப்புள்ஸ் வந்து இருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன் மேலேயும் கீழே நடக்குது. ஓகேங்களா? இதில் யார் கரெக்டு யார் தப்புங்கிறது அவங்க என்ன மாதிரியான அனலைசிஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து இருக்குது. ஆனால் இன்ஸ்டியூஷன் வந்து ஃபண்டமெண்டல் பார்ப்பாங்க, அதனால தான் இந்த ப்ரைஸ் வந்து மாறுது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஷேர் ப்ரைஸுங்கிறது ஏன் இன்க்ரீஸ் ஆகுது ஏன் டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது. வாங்குறவங்களும் விற்கிறவங்கனால தான் நடக்குது. ஆனால் அந்த வாங்குற விற்கிறவங்களில் 3 வகையாக 4 வகையாக இருக்காங்க. அதில் ஒரிஜினல் பீப்புள் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஏன்னா அவங்க தான் ப்ராப்பராக ஃபண்டமெண்டலாக அந்த கம்பெனியோடைய ஒர்த்தை கால்குலேட் பண்ணி செல் பண்ணுறாங்க, பை பண்ணுறாங்க. அதில் டெக்னிக்கல் அனலைசிஸ் யூஸ் பண்ணுறவங்க ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி அதை வந்து டெக்னிக்கல் மூலமாக இன்ஸ்டிடியூஷனல் வாங்குறாங்க விற்கிறாங்கிறத பேட்டர்னாக அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். அதை வச்சுக்கிட்டு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சில பீப்புள் இது ரெண்டுமே தெரியாமல் பிளைண்டாக ப்ரைஸ் ஏறுது இன்னும் ஏறும் அப்படின்னு நினச்சி வாங்குறாங்க. ஸோ இந்த 3ல் யார் கரெக்டு அப்படிங்கிறத வந்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள்.
ஆனால் என்னென்னா இந்த ஒரிஜினல் ஷேர் வேல்யூங்கிறது அந்த கம்பெனியுடைய வேல்யூ தான். அதை தவிர்த்து அது தனியாலாம் எங்கேயும் வந்து கம்பெனிக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது வாங்குகிற பணம் உள்ளே வரல அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஓனர்ஷிப்பை விற்று தானே வாங்குறீங்க. நீங்கள் வாங்கின ஓனர்ஷிப்பை இன்னொருத்தருக்கு விற்கிறீங்க, இன்னொருத்தர் வாங்கினா அந்த ஓனர்ஷிப்பை இன்னொருத்தருக்கு விற்கிறாங்க. அப்போ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகிறதும் அது எத்தனை ரூபாய்க்கு விற்கிறாங்கிறத பொறுத்து இருக்குது. அது ஏன் அந்த அளவுக்கு விற்கிறாங்க, அதை வாங்குறவங்க என்ன ஜஸ்டிஃபிகேஷன் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருக்குது. ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன கோர்சஸ் கூட நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நான் என்னுடைய சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும்.